ஏன்னா வேதத்தில் உள்ள மகத்துவங்களை அறிந்து கொள்ளும்படியாய் தேவரீர் என் கண்களை திறந்தருளும் என்று வசனம் சொல்லுது. அதனால வேத பாடம் ரொம்ப முக்கியம். ஏன்னா சண்டே சர்வீஸ்லயோ இல்லை உபவாச ஜபங்களிலோ விடுதலை ஜபங்களிலோ இல்லை சுவிசேஷ கூட்டங்களிலோ நம்ம பார்க்கும் பொழுது வேதத்தின் காரியங்களை அப்படியே முழுமையாய் அது சொல்ல முடியாது. ஏன்னா நிறைய பேர் வேதம் புதுசாக வர்றவங்க இருப்பாங்க. அதனால வேத பாடத்தில் மாத்திரம்தான் விசுவாசிகள் முழுக்க முழுக்க விசுவாசிகளுக்கான காரியங்களை சொல்ல முடியும். அதனால் இந்த வேத பாடத்துக்கு வந்த உங்களை யாவரையும் ஆண்டவராகிய கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. நாம் ஜபத்துக்கு நாம வேதத்தில் இருக்கிற இந்த பைபிள் ஸ்டடி போறதுக்கு முன்னாடி ஒரு ஜப விண்ணப்பத்திற்காக நாம் ஜபிக்க போறோம். கரத்தை உயர்த்தி நம்முடைய மிஷினரி விஜயகுமார் அவர்களுக்காக நாம் எல்லாரும் சேர்ந்து நம்ம ஜபிக்கலாம். நம்முடைய சபையினுடைய மிஷினரி கோத்தகுலாவில் கனிகரி பகுதியில் ஊழியம் செய்து கொண்டிருக்கிற அருமையான பாஸ்டர் விஜயகுமார் அவருடைய சரீரத்தில் காணப்படுற பலவீனங்கள் நீங்கும்படியா சடனாக அவருடைய காலில் எல்லாம் கொப்பளங்கள் வந்திருக்குது. அவருக்கு டயபெட்டிக் இருக்குது. அவன் அம்மா கோமா ஸ்டேஜில் இருக்கிறாங்க. அதை போய் பார்த்துட்டு இருக்கும் பொழுது அவருக்கும் பலவீனங்கள் வந்திருக்குது. கர்த்தர் ரெண்டு பேரையும் சுகமாக்கும்படியா கரத்தை உயர்த்தி ஜெபம் பண்ணுங்க பார்க்கலாம். எல்லாம் கரத்தை உயர்த்தி ஜெபம் பண்ணுங்க. நம்ம ஸ்தோத்திரம் பண்ணா ஆண்டவர் அவங்களுக்கு அனுக்கிரகம் செய்வார். ஆண்டவரே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் சுவாமி. இப்பொழுது கூட கர்த்தாவே ஆண்டவரே இந்த நாளில் கூட கர்த்தாவே பாஸ்டர் விஜயகுமார் அம்மாவுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் சுவாமி. அவருடைய படுக்கையை மாற்ற உம்மால தான் முடியும். உம்முடைய ஆண்டவரை உம்மால தான் முடியும் சுவாமி. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் ஆண்டவரே அவருடைய படுக்கை மாறட்டும். தாயுடைய படுக்கை மாறட்டும் ஆண்டவரே. ஆண்டவரை அனுக்கிரகம் செய்யுங்க ஆண்டவரே. உமக்கு ஸ்தோத்திரம். பாஸ்டர் விஜயகுமாருக்காய் கூட நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அவருக்கு இருக்கிற பலவீனங்கள் நீங்கி அவர் சுகமாக கர்த்தர் நீர் அனுக்கிரகம் செய்யும் சுவாமி. ஆண்டவரே கர்த்தாவே சுவாமி அந்த பிள்ளைகளுக்கு நீர் பலனாயிருங்க, வழி நடத்துங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே ஆமென். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். எழுத்தவர்கள் தமிழ் பைபிளில் இங்கிலீஷில் வாசிக்கிறதுனாலும் வாசிக்கலாம். 2 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம். 2 Corinthians chapter 3 verse 18 வாசிக்கலாம். நாம் எல்லோரும் திறந்த முகமாய் கர்த்தருடைய மகிமையை கண்ணாடியில் காண்கிறது போல கண்டு ஆவியாயிருக்கிற கர்த்தரால் அந்த சாயலாகத்தானே மகிமையின் மேல் மகிமை அடைந்து மறுரூபமாகிறோம். தகப்பனே உம்முடைய வார்த்தையை கொண்டு உம்முடைய ஜனங்களோடு கர்த்தர் நீர் பேசும். ஆண்டவரே இந்த வேத பாடத்தை ஆண்டவரை எடுக்கிறதுக்கான ஞானத்தை அடியனுக்கு தாரும். சிலுவை நிழலில் என்னை மூடி மறைத்துக் கொள்ளும். இந்த பிரசங்க பீடத்திலே உம்முடைய வார்த்தை மகிமைப்படணும். இயேசு கிறிஸ்துவின் மூலம் பிதாவே ஆமென். அல்லேலூயா. பிரியமானவர்களே, ஆல்வின் அவர்கள் எடுக்கும் பொழுது சாயல் இமேஜ் என்ற தலைப்பில் அவர் பேசிக் கொண்டிருக்கிறார். இன்றைக்கும் அதே தலைப்பில் உங்களோடு கூட பேச ஆவியானவர் அனுக்கிரகம் செய்வாராக. ஆமென். வேதம் சொல்கிறது நாம் எல்லோரும் திறந்த முகமாய் கர்த்தருடைய மகிமையை கண்ணாடியில் காண்கிறது போல கண்டு ஆவியாயிருக்கிற கர்த்தரால் அந்த சாயலாகத்தானே மகிமையின் மேல் மகிமை அடைந்து மறுரூபம் அடைகிறோம். கவனிங்க, நம்ம கண்ணாடியில போய் பார்க்கும்பொழுது நம்முடைய சாயல் அப்படியே தெரிகிறது. ஒருவேளை ஜெராக்ஸ்ல பார்த்தா கூட கொஞ்சம் வித்தியாசங்கள் தெரியும். கலர் ஜெராக்ஸ்ல பார்த்தா கூட கொஞ்சம் வித்தியாசம் தெரியும். ஆனா கண்ணாடியில போய் பார்க்கும் பொழுது அது அப்படியே நம்முடைய முகத்தை நம்முடைய ரூபத்தை அப்படியே வெளிப்படுத்துகிறதாய் காணப்படுகிறது. நான் வருகிறதுக்கு முன்னாடி ஒரு ஃபேஸ்புக்ல யூடியூப்ல பார்த்துட்டு இருக்கும் பொழுது ஒரு காட்டுவாசிகள், அந்த காட்டுவாசிகள் கிட்ட அவங்க தெரியாத அந்த காட்டுவாசிகள் இதுவரை போகாத இடங்கள், ஜனங்கள் பார்க்காத அந்த காட்டுவாசிகளிடத்துல போய் அங்க ஒரு பெரிய நிலை கண்ணாடி, ஒரு மிரர் வச்சிடறாங்க, பெரிய கண்ணாடி வச்சிடறாங்க. அப்போ அது வச்சுட்டு வாட்ச் பண்றாங்க. அது வாட்ச் பண்ணும்போது பார்த்தா அந்த காட்டுவாசிங்க வேட்டையாடுறதுக்கு போயின்னுக்குறாங்க. போகும்போது அந்த கண்ணாடி கிட்ட போய் பார்க்குறான் ஒருத்தன். இது என்ன புதுசா இருக்குது, அவங்க கண்ணாடி பார்த்தது கிடையாது, அவருடைய முகத்தை அவங்க பார்த்தது கிடையாது. அப்போ அவங்க போய் அந்த இடத்துக்கு போறாங்க. போய் பார்த்த உடனே அலறி அடிக்கிறான். அவன் அலறி அடிச்சுட்டு ஓடி போயிட்டு இன்னும் எல்லாரும் கூப்பிட்டு வராங்க. கூப்பிட்டு வந்து ஒரு ஒருத்தரா போய் நின்று பார்க்கும்போது பார்த்தா பயப்படுறாங்க.
பயந்துட்டு அவங்க என்ன பண்றாங்க, ஓடி போயிடுறாங்க. அப்படிதான் கிருஷ்ணகிரிக்கு அந்த நாட்கள்ல ட்ரெயின் விட்டு இருக்காங்க. ஜோலார்பேட்டில இருந்து கிருஷ்ணகிரிக்கு ட்ரெயின் ஒரு 1880s அந்த அந்த டைம்ல. அப்போ அந்த ட்ரெயின் போகும்பொழுது அந்த நாளில் பார்த்தீங்கன்னா கோல் இன்ஜின் தான் இருக்கும். நிலக்கரியில் போகிற அந்த இன்ஜின் இருக்கும். ஒருவேளை பெரியவங்களுக்கு அது தெரியும். அது போகும்போது பார்த்தா இல்லை, நீங்கள் பழைய ட்ரெயினுடைய காரியங்களை நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒருவேளை நீங்கள் பார்த்துருப்பீங்க. அந்த ட்ரெயின் போகும்போது பார்த்தீங்கன்னா புகை அப்படியே புகை மட்டமாக இருக்கும். நிறைய புகை வரும், நெருப்பும் புகையும் கலந்து அப்படியே வரும். அப்படிதான் கிருஷ்ணகிரியில் போகிற பொழுது அங்கே இருக்கிற வில்லேஜ்காரெல்லாம் கொல்லிக்கட்டை பிசாசு வந்துச்சுன்னு பயந்துன்னு ஓட்டாங்களாம். பேய் பேய் பேயின்னு பயந்துன்னு ஓடினாங்களாம். ஏன்னா அவங்களுக்கு அது தெரியாது. அப்போ இந்த கண்ணாடியை பார்க்கும்பொழுது கூட அவங்களுடைய சாயலை அவங்க புரிஞ்சு கொள்ள முடியல. அந்த காட்டுவாசி மனுஷர்கள் அவங்க சாயலை அவங்க புரிந்து கொள்ள முடியல. நம்முடைய வாழ்க்கையில கூட நாம தேவ சாயலாய் உண்டாக்கப்பட்டவர்கள். அல்லேலூயா. நாம புரிஞ்சுக்கிறது இல்ல, அவ்வளவுதான். நீங்க கருப்பா இருக்கிறீங்க, வெள்ளையா இருக்கிறோம், நிறத்தை கொண்டு நான் சொல்லவில்லை, நிறத்தை பற்றி நான் பேசல. நாம எப்படி இருந்தாலும், எந்த நிலையில நாம் இருந்தாலும் தேவ சாயலாகத்தான் இந்த பூமியில நாம பிறக்கப்பட்டிருக்கோம். அல்லேலூயா. அந்த சாயல் ஆதாம் மூலமாக, ஆதாம் ஏவாள் மூலமாக அந்த சாயலை இழந்துட்டோம். அவர் செய்த பாவம் தேவ சாயலை இழக்க காரணமா இருந்தது. நல்லா கவனிச்சு பாருங்க. பாவம் செய்யற மனுஷன் நிம்மதியா இருக்கவே முடியாது. அவனால நிம்மதியா வாழ முடியாது. எங்கேயும் சொல்றேன் நான், எந்த இடத்துலயும் அவனால் நிம்மதியா வாழ முடியாது. எப்படி பாருங்க, ஒரு போலீஸ் இருக்காருன்னா, அந்த போலீஸ் இருக்கும்போது நீங்க நல்லா கவனிச்சு பாருங்க. ஒருவேளை அவங்க ஐ கான்டாக்ட் தான் நிறைய இருக்கும். போலீஸ்க்கு ஒரு கிளாஸே இருக்குது. அது அவங்க பார்த்தாக்கா அவங்க ஐ கான்டாக்ட், யாருன்னா போனாங்கலாம் கண்ணு தான் பார்ப்பாங்க. இந்த கண்ணை பார்க்கும்பொழுது அவன் தவறு செய்கிறவனா இருந்தால் அவங்களால ஈஸியா ஊர்ஜித்த பண்ண முடியும். தவறு செய்யறவன் என்ன பண்ணுவான், பயந்துன்னு தான் போவான். தமிழ்ல ஒரு பழமொழி இருக்கும், மடியில கனம் இருந்தா வழியில பயம் இருக்கும். எல்லாம் ரோல் கோல்டு போட்டு நடந்தா ஏன் பயம் வருது? இப்ப நடக்கிறவங்க பாருங்க, நீ காலைல வாக்கிங் போகும்போது பாத்தீங்கன்னா எல்லாம் கழுத்தை சுத்தின்னு தான் நடக்கிறாங்க. வாக்கிங் போறவங்க அத்தனை பேரும் கழுத்தை சுத்தின்னு தான் நடக்கிறாங்க. ஏன்னா பயம், எங்க அறுத்துன்னு தங்கத்தை அறுத்துன்னு போயிடுவாங்க. அப்படிதான் செய்யறாங்க. தவறுன்னு சொல்ல முடியாது. ஆனா ஒரு காரியத்தை கவனிச்சு பாருங்க பிரியமானவர்களே. இந்த வேத படத்துல வந்திருக்கிற நம்முடைய வாழ்க்கையில கூட தேவ சாயல் எப்படி அவங்க இழந்தாங்கன்னா, அது காரணம் பாவத்துக்கு அவங்க இடம் கொடுத்ததுனால. அவங்க சரீர பிரகாரமான பாவம் செய்யவில்லை, சரீரத்துல பாவம் செய்தார்கள். அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க. பைபிள் ஸ்டடி இருந்தா கூட நான் பாஸ்டர், நான் டீச்சர் கிடையாது, பாஸ்டர். அதனால அல்லேலூயான்னு சொன்னாதான் கொஞ்சம் நீங்க ஜாக்கிரதையா இருக்கிறீங்களா இல்லையான்றதை உணர்த்த முடியும். அதுக்காக தான் நான் சொல்றேன். அப்போ ஒரு சில இடங்கள்ல பார்த்தா லெக்சரர் என்ன பண்ணுவாங்க, பால்வின் கூட அவர் பாட்டுனா ஒரு பாடம் எடுத்துட்டு போயிடுவாரு. ஆனா நான் அட்டென்ஷன் கொடுக்கணும், கவனிக்கிறாங்களா கவனிக்கலையா எப்படின்னு சொல்லி அறிஞ்சிக்கணும். தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். கவனிச்சு பாருங்க. ஏன் இதை நான் சொல்றேன்னா, அவங்க கீழ்ப்படியாத ஒரு பாவத்தை அவர்கள் செய்தார்கள். சரீர பிரகாரமாக எந்த தவறையும் அவங்க செய்யல, செய்யறதுக்கான வாய்ப்பும் அங்க இல்லை. ஆனா அவங்க கீழ்ப்படியாத ஒரு காரணத்தின் நிமித்தமாக ஆண்டவராகிய தேவன் விளக்கப்பட்ட கனியை அவர்கள் புசித்தார்கள். தேவ சாயல் எப்படி இழந்தாங்கன்னு முதலாவது சொல்லிட்டு, அந்த தேவ சாயலால நாம் என்ன நன்மைகளை பெற்றுக்கொள்ள முடியும் என்று சொல்லி தான் உங்களோடு நான் பேச போறேன். ஆமென். ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். இந்த தேவ சாயல் இழக்கிறதுக்கான காரணம் என்னன்னா, கீழ்ப்படியாம போனது. அதுதான் ஆண்டவர் தெளிவா சொல்லியிருப்பார், பலியை பார்க்கிலும் கீழ்ப்படிதல் உத்தமம். அது ஒரு காரியம். தேவனுக்கு கீழ்ப்படுகிறது போல பிள்ளைகளே உங்கள் பெற்றோருக்கு கீழ்ப்படியுங்கள். எப்படி கர்த்தருக்கு கீழ்ப்படுகிறோமோ அப்படி கீழ்ப்படிய வேண்டும். பெற்றோர்களுக்கு பிள்ளைங்க கீழ்ப்படியணும்னு சொல்லி சொல்லப்பட்டிருக்கிறது. உங்களை நடத்துகிற போதகருக்கு கீழ்ப்படிங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது.
எஜமானுக்கு கீழ்ப்படிங்க. கீழ்ப்படியும் பொழுது 3 காரியம் இருக்கிறத நம்ம பார்க்க முடியும். ஃபர்ஸ்ட் கடவுளுக்கு நம்ம கீழ்ப்படியணும். நாம நம்முடைய வாழ்க்கையில ஆண்டவருக்கு முதல் இடத்தை நாம் கர்த்தருக்குன்னு கொடுக்கணும். ஆண்டவருக்கு முதல் இடத்தை கொடுக்கிறோமா, அப்போ தேவ சாயலோடு நாம் இருக்கிறோம் என்ற அர்த்தம். தேவனுக்கு கொடுக்க வேண்டிய இருதயத்தை, கர்த்தருக்கு கொடுக்க வேண்டிய நேரத்தை, கர்த்தருக்கு கொடுக்க வேண்டிய காரியத்தை நாம் மற்ற காரியங்களுக்கோ உலகத்திற்கோ உலக சிற்றின்பங்களுக்கோ நாம் கொடுப்போம் என்று சொன்னா தேவ சாயலை இழந்து விடுவோம். இன்னைக்கு நம்ம தேவ சாயலோடு இருக்கிறோமா? இருக்கிறீங்களா? சொல்லுங்க பார்க்கலாம். இருக்கிறேன்றவங்க கையை உயர்த்துங்க பார்க்கலாம். அல்லேலூயா. நல்ல சத்தமா அல்லேலூயா. தேவ சாயல் ரொம்ப அவசியம். தேவனுக்கு நாம கீழ்ப்படியணும். பலியை பார்க்கிலும் கீழ்ப்படிதல் உத்தமம். யாருக்கு கீழ்ப்படியணும்? தேவனுக்கு கீழ்ப்படியணும். இரண்டாவதாக பெற்றோர்களுக்கு நாம் கீழ்ப்படுகிறவர்களாய் காணப்படணும். கர்த்தருடைய வார்த்தைக்கும் கீழ்ப்படியணும், பெற்றோர்களையும் நம்ம கீழ்ப்படுகிறவர்களாய் காணப்படணும். அவங்க, நான் அடிக்கடி சொல்லுவாங்க, படிப்பு அறிவில்லாதவர்களா இருந்தா கூட பெற்றோர்களை நீங்க கனம் பண்ணுகிறவர்களாய் காணப்படணும். ஒருவேளை இந்த லைவ்ல நீங்க பார்த்துட்டு இருப்பீங்கன்னா, ஆண்டவருடைய பிள்ளைகளே உங்க பெற்றோர்களுக்கு கீழ்ப்படியுங்கள். ஆண்டவராகிய தேவன் அதான் சொல்றார், பெற்றோர்களுக்கு நாம் கீழ்ப்பட்டு இருக்கணும். ஒருவேளை பெற்றோர்களுக்கு இந்த உலக காரியங்கள் தெரியாமல் இருக்கலாம். ஆண்ட்ராய்டு போன் அவங்க எப்படி ஹேண்டில் பண்றதுன்னு தெரியாத இருக்கலாம். ஒருவேளை நாகரிகத்துல அவங்க பின்தங்கி இருக்கலாம். ஆதலால அவங்கள போய் நாம உனக்கு நாகரிகம் தெரியாதுன்னு சொல்லக்கூடாது. பெற்றோர்களை எல்லா விதத்திலையும் கனம் பண்ணுகிறவர்களாய் நாம் காணப்படணும். கர்த்தருக்கு மகிமை. மூன்றாவது, ஊழியக்காரருக்கு கீழ்ப்படியணும். வாலிப பிள்ளைங்களா இருக்கிறீங்க, நிறைய கன்ஃபியூஸ் வரும் உங்க வாழ்க்கையில. அந்த நேரத்துல ஊழியக்காரர்கிட்ட நீங்க கீழ்ப்படியணும். வார்த்தை மூலமா வெளிப்படுத்து பாருங்க வார்த்தை. அந்த வார்த்தையை கேட்டு நாம என்ன செய்யணும், நடக்கணும். அடுத்து ஊழியக்காரர்கிட்ட நான் இந்த காரியத்துல அவர் சொல்ற வார்த்தைக்கு நான் கீழ்ப்படணும்னு சொல்லி கீழ்ப்படியணும். ஊழியக்காரருக்கு கீழ்ப்படியாத போனா தேவ கோபாக்கினை வரும். கீழ்ப்படியாத பிள்ளைகள் மேல தேவ கோபாக்கினை வரும்னு சொல்லி வேதம் சொல்லுது. அது யாரா இருந்தாலும் விதிவிலக்கு அல்ல. நான் கீழ்ப்படியலன்னா, நான் ஆண்டவருடைய வார்த்தைக்கு நான் ஒபே பண்ணலன்னா, போதருடைய சொல்ல நான் தட்டல, நான் கேட்காம போயிட்டேன்னா கோபாக்கினை வரும். ஏதோ ஒரு விதத்துல நஷ்டம் மனுஷனுக்கு தான் ஏற்படும். அப்போ இங்க கவனிச்சு பார்த்தோன்னு சொன்னா, இங்க தேவ சாயலை ஆதாமும் ஏவாள் இழக்க காரணம் என்னன்னா, தேவ சாயல் என்பது ஆண்டவரை போல ஆண்டவரா இல்ல. இன்னைக்கு பாருங்க, வர்றவங்க புறமதஸ்தர்கள் அவங்க வரும்போது என்ன சொல்றாங்க, அவங்க கொஞ்சம் நல்ல டெவலப் ஆன பிற்பாடு என்ன சொல்றாங்க, நான் தான் அந்த குறிப்பிட்ட ஒரு தெய்வத்துடைய பேரை சொல்லி, அந்த தெய்வம் நான் தான் அப்படின்னு சொல்றாங்க. நீ நல்லா நான் தான் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா எந்த ஒரு தேவ மனுஷனும் கர்த்தருடைய பிள்ளைகளும் அவங்க சொல்லும் பொழுது தன்னை தாழ்த்திக்குவாங்க. அவரை சுமக்கிற நான் கழுத கிடையாது, அவர் அதை போல தன்னை தாழ்த்திக்கிறாங்க. நான் தெல்லுப்பூச்சி, ஆண்டவருடைய சமூகத்துல நான் ஒன்றும் இல்லைன்னு சொல்லி தன்னை தாழ்த்திக்குவாங்க. ஏன்னா கனத்துக்கும் மகிமைக்கும் குறியவர் ஒரே ஒருவர், அவர் நம்முடைய ஆண்டவராகிய கர்த்தர் மாத்திரம்தான். ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். இங்கே ஏதேன்ல தேவ சாயலாய் அவர்கள் நடக்கிறார்கள். தேவ சாயலாய் அவர்கள் நடந்ததுனால எவ்வளவு அளவுக்கு தேவ சாயல் முக்கியன்றதை நான் சொல்றேன், கவனிங்க. அங்கே ஏதேன்ல ஆண்டவர் எல்லாத்தையும் உருவாக்கிட்டாரு. ஆனா மனுஷனுக்கும் ஆண்டவர் என்ன பண்றாரு, ஆதாமுக்கும் ஆண்டவராகிய தேவன் ஒரு காரியத்தை கொடுக்கிறார். எல்லாவற்றையும் உண்டாக்கிட்டாரு. மிருக ஜீவன்களுக்கும் சமுத்திரத்துக்கு இருக்கிற மச்சங்களுக்கும் எல்லாவற்றுக்கும் ஆண்டவராகிய கர்த்தர் ஆதாமை கொண்டு பேர் வைத்தார்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். ஆதாம் தான் எல்லாத்துக்கும் பேர் வைக்கிறாரு. நீங்க கவனிச்சீங்கன்னா பைபிள்ல சொல்லப்பட்டிருக்கும், ஆதாம் தான் எல்லாத்துக்கும் பெயர் இடலாம். சிங்கம், லயன் அப்படின்ற பேர் அந்த நாட்கள்ல என்ன மொழி இருந்துச்சோ, எல்லாரும் சொல்லுவாங்க, கல் தோன்றி மண் தோன்றுகிறதுக்கு முன்பாக தமிழன் தோன்றினான் அப்படின்னா என்ன தெரியுமா, கல்லு மண்ணு உருவாறதுக்கு முன்னாடி தமிழன் தோன்றானா எப்படி அப்படின்னு சொல்லுவாங்க.
அப்படி தமிழ் தான் உலகத்தின் முதல் மொழின்னு சொல்லி வச்சுக்கலாம். எவ்வளவு கிரேக்கோ இல்ல நம்ம பார்க்கும்போது உலகில் மூத்த மொழிகள், அதுல கட்டாயம் ஒரு 5 மூத்த மொழிகள் உலகத்தில் இருக்குன்னு சொன்னா அதுல தமிழும் கட்டாயம் இருக்கும். அப்போ ஒவ்வொன்றுக்கும் பேரை வைக்கிறாங்க. பேர் வைக்கிறது ரொம்ப சுலபம் இல்லைங்க, ரொம்ப கஷ்டம். இப்போ குழந்தைய எடுத்துன்னு வந்து கொடுப்பாங்க, ஐயா நீங்களே ஒரு பேர் வைங்க ஐயானா யோசிக்க வேண்டியதா இருக்கும். என்ன பேர் வைக்கிறது? இப்போ சபையில் இருக்கிற குழந்தைங்களுடைய பேர் தெரியும், அந்த பேர் இருக்கக்கூடாது, வேற பேர் வைக்கணும். இல்லை என்ன பேர் வைக்கிறது? அவங்க ஈஸியாக சொல்லிடுவாங்க, சியில் ஒன்று வைங்க, பியில் ஒன்று வைங்க, எம்ல ஒன்று வைங்க, எஸ்ல ஒன்று வைங்க, ஆர்ல ஒன்று வைங்கன்னு சொல்லிடுவாங்க. ஆனால் அந்த பேர் வைக்கும்போது பார்த்தா எவ்வளோ கஷ்டம் இருக்குது. கொஞ்ச நேரம் பார்த்தா இப்போ கூகுளில் பேர் போட்டாவே ஆயிரக்கணக்கான பேருங்க வருது. இப்போ கூகுள் இருக்குது பரவாயில்ல, கொஞ்சம் ஹெல்ப் பண்ணும். ஆனால் கூகுள் இல்லாத நேரத்தில் பேர் வைக்கணும்னா என்ன பேர் வைக்கணும் யோசிச்சு பாருங்களேன். அதனால தான் அந்த நாட்களில் பேர் எப்படி வச்சாங்க தெரியுங்களா? என் வீட்டுக்கு நான் சின்ன பிள்ளையா இருக்கும்போது எதிரில் ஒருத்தர் இருந்தார். அவங்க பேர் வைக்கிறாங்க. அந்த அக்கா இன்னும் கூட அவங்க ஆண்டவர் அறிஞ்சுக்கினாங்க, அந்த குடும்பமே ஆண்டவர் அறிஞ்சுக்குச்சு. அவங்க பார்த்தா முன்சாமி அதெல்லாம் எப்படி ஒரு ஓகே ஓரளவுக்கு. அவங்க என்ன பேர்னா கொல்லி மோட்டான் பேர் வச்சுக்கிறாங்க. என்ன அர்த்தம்னா கொள்ளையில போய் வேலை செய்யும் போது பிறந்துக்கிறாங்க, அதனால கொல்ல மாட்டாங்க. போதும் பெண் அப்படின்னு பேர் வைக்குவாங்க. நிறைய பேருக்கு போதும் பெண், போதும் பொண்ணு அப்படின்னு பேரை வைக்கிறாங்க. என்னன்னா இப்போ ஒரு 4 குழந்தை பெண் குழந்தை பிறகுதுன்னு வச்சுங்களேன், 5ஆவதும் ஒரு பெண் குழந்தை பிறந்துச்சுன்னா போதும் பெண்ணுன்னு பேர் வச்சிருவாங்களாம். இப்படி எல்லாம் நடக்கிறத பார்க்கிறோம். நிறைய காரியங்களை நம்ம பார்க்க முடிகிறது. நிம்மதியின் பேரை வச்சுக்கிறாங்க, நிம்மதியின் பேரை வச்சுக்கிறாங்க. போத்திஸ்ன்னு பேரை வச்சுக்கிறாங்க. அவன் சொல்றான், போத்திஸ் கடை வந்த நேரத்தில் எங்க அப்பா பேரை வச்சுட்டாரு, ரோட்ல போனா வந்தா போத்திஸ்ன்னு கத்துறாங்க. நிம்மதின்னு பேரை வச்சிடறாங்க. இப்படியெல்லாம் நம்ம பேர் வைக்கிறத பார்க்கிறோம். ஆனா ஆதாம் எவ்வளவு அந்த தேவ சாயலாய் உருவாக்கும் பொழுது எவ்வளவு ஞானத்தை ஆண்டவர் கொடுத்த. தேவ சாயல் வெறும் இமேஜ் மாத்திரம் கிடையாது, அதுல ஞானமும் கலந்து இருக்குது. அல்லேலூயா. ஞானத்தையும் ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். தேவ சாயல் மாத்திரம் அல்ல, அவருக்குள் இருக்கிற குணாதிசயங்களும் வெளிப்படுத்துது. அவருக்குள் இருக்கிற குணாதிசயங்கள் வெளிப்படுகிறதா காணப்படுது. நம்ம பார்க்கும் பொழுது தேவ சாயல்னா வெறும் அந்த இமேஜ் மாத்திரம் இல்ல, அவருக்குள் இருக்கிற அந்த குணாதிசயங்கள் வெளிப்படுகிறதாய் காணப்படுது. அவருக்குள் இருக்கிற ஞானம் வெளிப்படுகிறதா காணப்படுது. எல்லாத்தையும் ஆண்டவர் சிருஷ்டிக்கிறார். கொஞ்ச நேரம் யோசிச்சு பாருங்களேன், எவ்வளோ நட்சத்திரங்கள் இருக்குது, கோடான கோடி நட்சத்திரங்கள் இருக்கிறதுன்னு சொல்லி வேதத்திலையும் சொல்லப்பட்டிருக்குது. சயின்டிஸ்ட் சொல்றாங்க ஒரு கேலக்சின்னு சொல்லி முடிச்சிடறான், அவனால எண்ண முடியல. ஒரு கேலக்சி, அதுக்கு மேல இன்னும் எவ்வளோ இருக்குது, இன்னும் கண்டுபிடிக்காத கிரகங்கள் எவ்வளோ மறைஞ்சிருக்குது வானத்துல. ஆனா அவைகளுக்கெல்லாம் பேரிட்டு கர்த்தர் அழைக்கிறாராம். ஒருவேளை இவன் கண்டுபிடிச்சிட்டு என்ன பண்றான், ப்ளூட்டோ ஏதோ ஒன்று வைக்கிறாங்கன்னு வச்சுங்க, யூனஸ் வைக்கிறாங்க, வீனஸ் வைக்கிறாங்கன்னு வச்சுங்க, ஏதோ ஒரு பேரை வைக்கிறாங்க, மெர்க்குரின்னு பேரை வைக்கிறான். ஆனா ஆண்டவராகிய தேவன் அதற்கு ஒரு பேரை வச்சிருப்பாரு. அவர் நட்சத்திரங்களை இடத்தை விட்டு இடத்தை மாத்துறாராம். இடத்தை விட்டு இடத்தை ஆண்டவர் சேஞ்ச் பண்றாராம், டிரான்ஸ்பர் பண்றாரு. அப்பா நீ ஒரு மில்லியன் இல்ல ஒரு 1000 வருஷம் நீ இந்த இடத்துல இருந்துட்ட, நீ அந்த பக்கம் போன்றாரு. நல்ல கண்ணு வச்சுன்னு டிராபிக் போலீஸை வச்சுன்னு வண்டியில போனா கூட போய் இடிச்சிடறோம், விழுந்துடுறோம். நல்ல கண்ணு இருக்குது, வண்டியில போறோம் விழுந்துடுறோம், இல்லை போய் வேற யாரையோ டேஷ் பண்ணிடுறோம், எல்லாமே செய்யறோம். இந்த லைன்ல தான் போனோம்னு சொல்லி லைன் போட்டிருக்கிறான், அந்த லைன்ல போனா கூட எதிரில் வரோம், எப்படி வரான்னு தெரியல, எப்படியோ நடக்குது. இதெல்லாம் உலகத்துல நடக்கிறத நாம் பார்க்கிறோம். ஆனா வானத்துல எந்த டிராபிக் போலீஸ் இருப்பாங்க, யார் இருப்பாங்க? நட்சத்திரங்களை ஆண்டவர் சொல்லுக்கு கீழ்ப்படிஞ்சு அந்த நட்சத்திரங்கள் இடத்தை விட்டு இடம் மாறுதான். அல்லேலூயா. அதனால இன்னைக்கு நான் கொஞ்ச நேரம் யோசிச்சேன். ஏன்னா நானும் இந்த பைபிள் ஸ்டடியில உட்காரணும், எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்ட் பைபிள் ஸ்டடி எடுக்கணும்னா ரொம்ப எனக்கு விருப்பமா இருக்கும். ஏன்னா அப்பதான் நிறைய படிக்கிறதுக்கான எண்ணம் வரும்.
அதில் கொஞ்ச நேரம் திங்க் பண்ணும்பொழுது தான் தேவ சாயல் என்பது முகரூபம் மாத்திரம் அல்ல, அவருக்குள் இருக்கிற ஞானமத்தையும் கர்த்தர் கொடுக்கிறார். ஒரு சாதாரணமானவர்கள் கூட, ஒரு தேவ மனுஷர் இருக்கிறார், தாமஸ் ராஜா ஐயான்னு, மறிச்சிட்டார். அவர் ஒரு 3 வருஷத்துக்கு முன்னாடி மறிச்சிட்டார். நான் பாஸ்டர் அம்மா போய் ஊழியக்காரங்க, இன்னும் சென்னையில் இருக்க ஊழியக்காரங்கெல்லாம் அவரை போய் சந்தித்தோம். அருமையான ஜோயல் தாமஸ் ராஜ், அவர் பாட்டெல்லாம் பாடுவார். அவர் சொன்னதான் உங்களுக்கு தெரியும். அப்போ தாமஸ் ராஜ் ஐயாவை சந்திக்கும் பொழுது நிறைய காரியங்களை அவர் பேசினார். படிப்பறிவு இல்லாத ஒரு மனுஷன், மூட்டை தூக்குன ஒரு மனுஷன், மூட்டை தூக்கிட்டு இருந்தாரு. ஆனா அவருடைய பிரசங்கத்தை பல யூனிவர்சிட்டியில, பைபிள் காலேஜில் அவருடைய பிரசங்கம் போய் அவர் பிரசங்கம் பண்ணியிருக்கிறாரு. இது எப்படி வரும்? எப்படி வரும்? நானே சொல்லியிருக்கிறேன், இதெல்லாம் தேவனால நமக்கு கொடுக்கப்படுகிற அந்த சாயல், அந்த சாயலால நாம் பெற்றுக்கொள்கிறதான ஒரு கிருபை. அவரு ஒரு சபை கட்டினா, அவர் சொன்னார், பாஸ்டர் நீங்க போய் அந்த இடத்த போய் பார்த்துட்டு நீங்க ஜெபம் பண்ணிட்டு போங்கன்னா அவங்க செக்ரட்டரி, அவங்க பாஸ்டர் கிட்ட சொல்லி அனுப்பிச்சு வச்சாரு. அந்த இடம் அப்பதான் ஆரம்பிச்சிருந்தாங்க. நான் போய் ஜெபம் பண்ணோம். அந்த இடத்த கட்டின எவ்வளவு தானே, 100 crores மேல, 120 கோடி ரூபாய் ஆயிட்டுக்குது. அவ்வளவு பெரிய சர்ச் கட்டி இருக்கிறாங்க சென்னையில. அப்போ கவனிச்சுங்க, அவருடைய ஊழியம் ஒன்னும் பெரிய டாக்டருங்க, டிஎஸ்பி எல்லாரும் அந்த சர்ச்ல வந்து உட்கார்றாங்க. ஒரு முறை நானு, இது எல்லா தேவ மனுஷர்கள், நான் சொல்ல முடியும், எல்லா தேவ மனுஷர்களுக்கும் அந்த சாயல் இருக்கிறாங்க பாருங்க, அவங்களுக்கு கொடுக்கிற கிருபை அது. தேவ சாயல் என்பது நம்முடைய முக தோற்றங்கள் மாத்திரம் அல்ல, அவருக்குள் இருக்கிற ஞான குணாதிசயங்களும் வெளிப்படும். அல்லேலூயா. அது சாயல்னா அவருக்குள் இருக்கிற அத்தனை குணாதிசயங்களும் வெளிப்படுத்தும். ஒரு முறை ஒரு பெங்களூர்ல ஒரு பாஸ்டர், அவங்க தம்பி குழந்தைக்கு பேர் வைக்கணும், நீங்க தான் வரணும் பாஸ்டர்னு சொன்னார். கன்னடா மொழி பேசுற பாஸ்டர், கன்னடா பாஸ்டர். சரி, நானும் போயிட்டேன். அவர் போற வரையிலும் ஒன்றும் என்னான்னு எதுவும் தெரியாது. போய் அந்த கன்னடா சர்ச்சில் போயிட்டு உட்கார்ந்துட்டு இருக்கிறேன். அவரும் வச்சாரு, பேர் வைக்க சொன்னார். நானும் பிரதிஷ்டை பண்ணேன், டிரான்ஸ்லேட் பண்ணாங்க. அப்புறம் பிரசங்கம் பண்ண சொன்னாங்க. பிரசங்கம் பண்ண சொல்லும் பொழுது, சாரி, ஃபர்ஸ்ட் பிரசங்கம் பண்ண சொல்லிட்டாங்க. பிரசங்கத்தை எடுத்து வைக்கிறேன், ஸ்டார்ட் பண்றேன். இன்னைக்கு சொன்ன பாருங்க, அந்த மாதிரி ஸ்டார்ட் பண்றேன். நேரா ஒரு தேவ மனுஷன் வந்து உட்கார்றாரு. ஒரு ஊழியக்காரர் வர்றாரு. யாருன்னு பார்த்தா எஸ்ஏபிசி, சதரன் ஏசியா பைபிள் காலேஜ் உடைய டீன் இல்ல டைரக்டர் இல்ல பிரின்சிபல், அவர் வந்து உட்கார்றாரு. ஒரு சின்ன சர்ச் தான். என்னன்னா, அந்த குழந்தையுடைய அப்பா அங்க வந்து அட்டெண்டரா வேலை செய்யறாராம். அவர் போய் சொல்லிக்கிறாரு, ஐயா வாங்கன்னு. அவர் வந்துட்டுக்கிறாரு. நான் வரேன், எப்போ வரேன்னு தெரியாது, ஆனால் நான் வரேன்னு சொல்லிட்டு பிரசங்கம் ஸ்டார்ட் பண்றேன். அப்போ நான் ஏஜி சர்ச்சில், எனக்கு தெரியும், நான் ஏஜி சர்ச்சில் இருந்ததுனால அவங்க தெரியும். அவருடைய பிரசங்கத்தெல்லாம் கீழே உட்கார்ந்து ரொம்ப நேரம் அப்படி என்ஜாய் பண்ணி கேட்டிருக்கிறோம். அவர் தேவ மனுஷன் வந்து உட்கார்ந்துக்கிறாரு. எனக்கு கையம் ஓடல, காலம் ஓடல. எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்க. அவங்க பிரசங்கத்தை கேட்டு கேட்டு எத்தனையோ பேருக்கு பிரசங்கம் பண்ணியிருப்பாங்க. அப்போ நான் பிரசங்கம் பண்ணி முடிச்ச உடனே அவர் கேட்டாரு, எங்க நீங்க கேஜிஎஃப்னு சொன்னேன். ரொம்ப சந்தோஷம். விச் இயர் யுவர் ஸ்டடிடுன்னு சொல்லி கேட்டாரு என்ன. நான் என்ன சொல்றது, எந்த இயர், நீங்க எந்த பேட்ச்ன்னு சொல்லி கேட்டாரு. நான் சொன்னேன், டாக்டர் நான் தியாலஜி படிக்கல. அவர் டாக்டர் பிரின்சிபல் அவரு. நான் தியாலஜி படிக்கல, நியாலஜி படிச்சேன்னு சொன்னேன். தியாலஜி படிக்கல, நியாலஜினா முழங்கால். தியாலஜி நான் படிக்கல, நியாலஜி தான் நான் படித்தேன் அப்படின்னு சொல்லும் போது அவர் ரொம்ப அப்ரிஷியேட் பண்ணிட்டு தோல் மேல தட்டிட்டு வெரி குட் அப்படின்னு சொல்லிட்டு கடந்து போனார். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். ஆமென். இது ஏன் சொல்றேன்னா, தேவ சாயல் என்பது முக ஒற்றுமையை மாத்திரம் வெளிப்படுத்துறதுக்காக அல்ல, அல்லது நம்ம பார்க்கும்பொழுது தேவ சாயல் என்பது அவருடைய ரூபத்தை வெளிப்படுத்துறதுக்கு மாத்திரம் அல்ல, அவருடைய குணாதிசயங்களையும் வெளிப்படுத்தும். அல்லேலூயா. அவருடைய ஞானத்தை வெளிப்படுத்தும், அவருடைய குணாதிசயத்தை வெளிப்படுத்தும். அதனாலதான்
ஒன்றும் அறியாத, நீங்க கவனிச்சு பாத்தீங்கன்னா பேதுரு மீன் பிடிக்கிறவன், ஃபிஷர்மேனை கர்த்தர் கொண்டு போய் ஒரு பிஷப்பா கர்த்தர் உட்கார வச்சுட்டாரு. எங்க இருந்து ஞானம் வந்துச்சு? ஒரே பிரசங்கம். இன்னைக்கு அதை நான் பலமுறை சொல்லி இருக்கிறேன். இந்த உலகத்துல எத்தனையோ பிரசங்கியார்கள் தோன்றினாங்க, மறிச்சிட்டாங்க. எவ்வளவு பெரிய பிரசங்கியாருங்க, கோடி கணக்கா செலவு பண்ணி ஒரு 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 பெரிய மீட்டிங் நடத்துறாங்க. அந்த மீட்டிங்ல பார்த்தா எவ்வளவு பேர் ஆண்டவர் ஏத்துக்கினாங்கன்னா, ஒரு என்ற அளவுக்கு தான், ஒரு 50 100 180 இல்ல ஒரு 1000 பேர் கூட சொல்லுங்களேன். 5000 பேர் விசுவாசிக்கிறாங்க, 3000 பேர் ரட்சிக்கப்படுறாங்க. ஒரே ஒரே ஒரு பிரசங்கம். இயேசு தான் கடவுள்னு பிரசங்கம் பண்றாரு. அப்போ என்ன காரணம்? ஒரு ஃபிஷர்மேன், மீன் பிடிக்கிறவனை கூட ஆண்டவராகிய தேவன் தம்முடைய சாயலாய் அவன் இருக்கிறதுனால ஆண்டவராகிய கர்த்தர் அவருடைய முக குணாதிசயங்கள் மாத்திரமல்ல, அவனுக்கு வேண்டிய ஞானத்தையும் கர்த்தர் கொடுக்கிறார். சாயல் என்பது முதலாவது நாம் பார்க்கும் பொழுது அவருக்குள் இருக்கிற குணாதிசயங்களை வெளிப்படுத்துது. இரண்டாவது, அவருக்குள்ள இருக்கிற குணாதிசயங்கள் வெளிப்படணும். அவருக்குள்ள இருக்கிற ஞானம் வெளிப்படுது, அவருக்குள்ள இருக்கிற குணாதிசயங்கள் வெளிப்படணும். யோசிச்சு பாருங்க, கிறிஸ்துவுக்குள் இருக்கிற குணாதிசயம் நமக்குள் இருக்குதா? நம்ம சொல்றோம், நான் இயேசுவை போல மாறிடுவேன், இயேசுவை போல கடந்துடுவேன்னாக்கா, இந்த பூமியில இயேசுவை போல நீ மாறுகிறதற்கு அவருக்கு இருந்த குணாதிசயம் நமக்குள் காணப்படணும். அல்லேலூயா. அடிக்கடிக்கு சொல்லுவேன், பிராக்டிஸ் கிறிஸ்டியனா நாம் இருக்கணும். நம்ம பிராக்டிஸ் கிறிஸ்டியனா இருக்கணும். நம்முடைய வாழ்க்கையில நம்ம அப்படி இருக்கும் பொழுதுதான் நம்ம ஒளி இடத்துல அநேகர் கடந்து வருவார்கள். நீங்க கவனிச்சீங்கன்னா, அதான் நான் சொன்னேன், ஞாயிற்றுக்கிழமை கூட சொன்னேன், மதர் தெரேசா எங்கன்னா பிரசங்கம் பண்ணிக்கிறாங்கன்னா அவங்க பிரசங்கத்தை எங்கேயாவது எடுத்து காமிங்கன்னா கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம். நான் கூட ஒரு நாள் கூகுள்ல சர்ச் பண்ணேன், மதர் தெரேசாவுடைய மெசேஜ் சர்ச் பண்ண எங்கேயும் கிடைக்கல. மதர் தெரேசாவுடைய மெசேஜ் பண்ணாக்கா அவங்க போய் எங்கேயோ ஒரு இதுல பேசிட்டு இருக்கிறது, இந்த ஜனங்கிட்ட போய் சொல்லு இருக்கிறது, அதுதான் இருக்குதே தவிர வேர்ட் ஆஃப் காடை குறித்து போதிக்கிற காரியங்கள் ஒன்றும் இல்லை. ஆனா அவங்க கிறிஸ்துவை பிரதிபலிச்சாங்க. அதான் 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 நம்ம பார்க்கும்போது சாயல். அவருக்குள்ள இருக்கிற ஞானத்தை வெளிப்படுத்துறது மாத்திரமல்ல, அவருக்குள்ள இருக்கிற குணாதிசயங்களும் நமக்குள்ள வெளிப்படணும். கேரக்டர், அவருக்குள்ள இருந்த அந்த கேரக்டர் நமக்குள்ள வெளிப்படணும். உன்னை போல பிறனை நேசின்னு சொன்னார்ல, ஒரு குரு சொல்றாருன்னா எதை கடைப்பிடிக்கிறாரோ அதுதான் சொல்ல முடியும். ஒரு முறை மகாத்மா காந்தி கிட்ட ஒரு அம்மா ஒரு 5 வயசு குழந்தைய தூக்கிட்டு போனாங்களாம். ஒரு 7 வயசுன்னு வச்சுங்களேன், ஒரு பிள்ளைய எடுத்துட்டு போய் அவங்க சொன்னாங்களாம், மகாத்மா, என் பையன் ரொம்ப சுகர் சாப்பிட்டே இருக்கிறான், ரொம்ப ஸ்வீட் சாப்பிட்றான், நீங்க ஏதாவது கொஞ்சம் அட்வைஸ் பண்ணுங்க அப்படின் போது அவர் என்ன பண்ண பார்த்துட்டு, ஸ்வீட் சாப்பிடாத அனுப்பிச்சிட்டாராம். ஸ்வீட் சாப்பிடாதன்னு அனுப்பிச்சிட்டாராம். இன்னும் ஒரு வருஷம் கழிச்சுட்டு போனாங்களாம். திரும்ப மகாத்மா கிட்ட போய் கம்ப்ளைண்ட் பண்றாங்க, மகாத்மா காந்திஜி, என் பையன் ரொம்ப ஸ்வீட் சாப்பிட்டே இருக்கிறான், நீங்க சொல்லுங்க. அவர் என்ன சொன்னாராம், ஸ்வீட் சாப்பிடாதன்ட்டாராம். இன்னும் ஒரு வருஷம் பொறுத்து போனாங்களாம். அப்போ போகும்போது மகாத்மா கிட்ட நீங்க சொன்னீங்க, சொல்லுங்க, ஏதாவது அட்வைஸ் பண்ணுங்கன்னா, ஸ்வீட் சாப்பிடாத அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பிட்டாங்களாம். அடுத்த வருஷம் போகும்போது மகாத்மா காந்தி சொல்ல ஆரம்பிச்சாராம், ஸ்வீட் சாப்பிடுறதுனால, நிறைய சாப்பிடுறதுனால என்னென்ன கொடுமை இருக்குதுன்னு சொன்னாராம். இந்த பிரச்சனை எல்லாம் உனக்கு வரும், அதனால ஸ்வீட் சாப்பிடுறத குறைச்சிக்கோ அப்படின்னு சொல்லி சொன்னாராம். அப்ப அந்த அம்மா கேட்டாங்களாம், இது சொல்றதுக்கு ஏன் 3 வருஷம் 4 வருஷம் எடுத்துக்கிறீங்க போது மகாத்மா காந்தி சொன்னாராம், நீங்க சொல்லும் போது ஸ்வீட் சாப்பிட்ற பழக்கம் எனக்கு ரொம்ப அதிகம் இருந்துச்சு, நிறைய லட்டும் ஜிலேபியும் நிறைய சாப்பிடுவேன், அதனால நான் என்ன பண்ணேன்னா அந்த ஸ்வீட் சாப்பிட்ற பழக்கத்தை நிப்பாட்டிட்டு நான் அட்வைஸ் பண்ணேன். அதான் கிறிஸ்துடைய கேரக்டர், கிறிஸ்துவுடைய சுபாவம். அவர் என்ன காரியத்தை பின்பற்றினாரோ அதே தான் தம் பிள்ளைகளுக்கும் சொல்றார். இன்னைக்கு அட்வைஸ் பண்றவங்க பாருங்க, நிறைய அட்வைஸ் பண்ணிட்டு அவனே போய் பார்ல நின்று குடிச்சு நிற்பான். குடிக்கிறதுனால கெடுதி, ஆனா சாயங்காலம் ஆகுனா அவனால குடிக்காத இருக்க முடியாது. இயேசுடைய கேரக்டர் என்ன தெரியுங்களா? அவர் என்ன காரியத்தை பின்பற்றினாரோ, எந்த காரியத்தில் அவர் ஜெயம் பெற்றாரோ
அந்த காரியத்துல தம் பிள்ளைகளையும் ஜெயம் பெற வைக்கணும்ன்றதுக்காக தான் இயேசு இந்த பூமிக்கு வந்தார். அல்லேலூயா. நம்ம இயேசுவை பிரதிபலிக்கிறோமா? யோசிச்சு பாருங்க. நம்முடைய வாழ்க்கையில கிறிஸ்துவை நாம் பிரதிபலிக்கிறோமா? எங்கெல்லாம் நாம் கிறிஸ்துவை பிரதிபலிக்கணும்? குடும்பத்துல கிறிஸ்துவை நாம் பிரதிபலிக்கணும். வேலை செய்யற இடத்துல கிறிஸ்துவை நாம் பிரதிபலிக்கணும். நாம படிக்கிற இடத்துல ஆண்டவரை நம்ம வெளிப்படுத்தி காண்பிக்கணும். இன்னைக்கு அப்படி இல்லவே இல்லை. இன்னைக்கு எல்லாம் பாத்தீங்கன்னா அவங்களோட ஜாயின் ஆயிடுறாங்க, அவங்களோட அப்படியே ஜாயின் ஆயிடுறாங்க. பிள்ளைங்க, நீங்க எப்பொழுதும் சொல்றேன், வேறு பிரிக்கப்பட்ட ஒரு ஜீவியத்தை நம்ம செய்துதான் ஆகணும். உன்னை போலதான் அவங்க மாறணுமே தவிர அவங்கள போல நீங்க மாறவே கூடாது. எங்க இருந்தாலும் சரி, படிக்கிற இடமோ இல்ல வேலை செய்கிற இடமோ எங்க இருந்தாலும் உன் கேரக்டர் அவனுக்குள்ள வரணுமே தவிர அவன் கேரக்டர் உனக்குள்ள வரவே கூடாது. நம்ம கவனிச்சு பாருங்க. அப்போ இந்த சாயல் என்பது கர்த்தருக்குள் இருந்த ஞானத்தை வெளிப்படுத்துறது. சாயல் என்பது அவருடைய சுபாவத்தை வெளிப்படுத்துது. அவருடைய சுபாவம் என்ன, அவருடைய கேரக்டர், அதான் நம்ம வெளிப்படுத்துது. ஆண்டவர் அறியாத பொழுது எப்படியோ வாழ்ந்துன்னு இருந்தோம். ஆண்டவர் அறிஞ்ச பிற்பாடு ஒரு சின்ன காரியங்கள் கூட அது நமக்கு தவறாய் தெரியும். அப்போ இந்த சாயலை குறித்து நாம் பார்த்தோம். இந்த சாயல் நம்ம கவனிக்க, அந்த இமேஜ் வேதத்தில் நீங்க வாசிக்கும் பொழுது எப்பொழுது அந்த சாயலை அவன் இழக்கிறானோ அவனுக்கு என்ன நடக்கும்னு சொல்லி நம்ம பார்க்கும்போது 3ஆம் அதிகாரம் ஜெனிசஸ் சாப்டர் 3, தயவு செய்து 3ஆம் அதிகாரத்தில் 8ஆம் வசனத்தை வாசி கேட்கலாம். ஜெனிசஸ் சாப்டர் 3 verse 8. கர்த்தருடைய சத்தத்தை அவர்கள் கேட்டார்கள். அப்பொழுது ஆதாமும் அவன் மனைவியும் தேவனாகிய கர்த்தருடைய சந்ததிக்கு விலகி தோட்டத்தின் விருட்சங்களுக்குள்ளே ஒளிந்து கொண்டிருந்தார்கள். நல்ல கவனிக்கணும். தேவ சாயல் இருக்கும் பொழுதும் கர்த்தருடைய சத்தத்தை கேட்கிறாங்க. தேவ சாயலை இழந்த பிற்பாடும் கர்த்தருடைய சத்தத்தை கேட்கிறாங்க. இது நான் நல்லா அறிஞ்சிக்கணும். இதுக்கு நிறைய பேர் அந்த ஊழியத்தை அற்புதம் நடக்குது, இவங்களுக்கு நடக்குதுன்னு நினைக்கிறோம். தேவ சாயலை இழந்திருப்பாங்க, ஆனா நடந்துட்டே இருக்கும். இவங்க பாவம் செஞ்சிட்டாங்க, கர்த்தர் சொன்ன காரியத்துக்கு கீழ்ப்படியாம போயிட்டாங்க. வேதம் சொல்லுது கர்த்தருடைய சத்தத்தை அவங்க கேட்கிறாங்க. இதுக்கு முன்னாடி கூட கர்த்தருடைய சத்தத்தை இவங்க கேட்கிறாங்க. தேவ சாயலோடு இருந்த பொழுதும் கர்த்தருடைய சத்தத்தை கேட்டாங்க. தேவ சாயலை இழந்த பிற்பாடும் கர்த்தருடைய சத்தத்தை கேட்கிறாங்க. என் அன்புக்குரியவர்களே, இந்த ராத்திரி வேளையில தேவ சம்பூதம் வந்திருக்கிற நாமும் கூட எல்லா நேரங்களிலும் ஆண்டவருடைய சத்தத்தை நம்மால கேட்க முடியும். ஆனா அவருடைய பிரசன்னத்தை நம்மால் உணர முடியாது. ஒரு மனுஷன் தவறு செய்து பாவம் செய்வான் என்று சொன்னால் அவன் தேவ சத்தத்தை கேட்க முடியும். ஆனா தேவ சத்தத்தினுடைய தன்மையை அவனால் உணர முடியாது. அந்த காரியத்தை நம்மால உணர முடியாது. அந்த பிரசன்ஸ் ஆஃப் காட் நம்மால உணர முடியாது. தேவ சத்தத்தை பாருங்க. இன்னைக்கு இவ்வளவு சேருங்க, சில சேருங்க காலியா இருக்குது, மற்ற சேர்ல எல்லாம் நீங்க உட்கார்ந்துட்டு இருக்கிறீங்க. பைபிள் ஸ்டடி நடக்குது. கர்த்தருடைய வார்த்தை மேல தாகம் உள்ளவங்க நீங்க என்ன பண்ணிருக்கிறீங்க? ஆண்டவர் சத்தத்தை கேட்கலான்னு சொல்லி வந்து உட்கார்ந்துட்டு இருக்கிறீங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆனா மற்றவங்களுக்கு அதை குறித்து தான் அக்கறை கிடையாது. தேவ சாயல் என்பது ஒரு மனுஷன் இழந்துட்ட பிற்பாடு ஒளிந்து கொண்டிருக்கிற ஒரு சூழ்நிலை ஏற்படுது. என்னைக்கு நீங்க கவனிச்சு பாருங்க, இந்த சத்தத்தை பழக்கப்பட்ட சத்தம் தானே, அதனாலதான் ஆண்டவரே என்று சொல்லி அவன் சொல்றத பார்க்கிறோம். பழக்கப்படாத சத்தம் அல்ல, பழக்கப்பட்ட சத்தம் தான். நிறைய பேர் நம்ம சபையில குழந்தைங்க பிறக்கும்போது ஒரு மாசம் 2 மாசம் 3 மாசம் அந்த நேரத்தில் போய் குழந்தைய போய் கூப்பிட்டா, நான் பாசமா போய் கூப்பிட்டேனாக்கா என்கிட்ட வந்துடும், எல்லா குழந்தைங்களும் வந்துடும். போய் கூப்பிட்ட உடனே அப்படியே அந்த குழந்தைங்க நேரா கை தூக்கின்னு ஓடியாந்துடும். நான் எல்லாம் பசங்க சொல்லுவாங்க, நான் பிரெக்னெண்டா இருக்கிற அந்த நேரங்களில் நீங்க பாட்டு பாடினாவோ அந்த பாட்டு பாடும்போது மூமெண்ட்ஸ் வந்து குழந்தையோட மூமெண்ட்ஸ் ரொம்ப
ரொம்ப அதிகமா இருக்குன்னு சொல்லுவாங்க. அப்போ அந்த கர்ப்பத்தில் இருக்கும் பொழுது அந்த சத்தத்தை அந்த குழந்தை கேட்குது. அந்த குழந்தை அந்த சத்தத்தை கேட்ட உடனே அது வளரும் பொழுது அந்த குழந்தையை போயிட்டு மகளே அப்படின்னு சொல்லி சொல்லும் பொழுதோ, பிள்ளையே என்று சொல்லி அழைக்கும் பொழுதோ, இந்த சத்தத்தை நம்ம ஏற்கனவே கேட்டிருக்கிறோன்ற உணர்வு அந்த குழந்தைக்கு இருக்குது. அது தாவிட்டு வரும். இங்க கூட அப்படிதான். இந்த சத்தத்தை இவங்க கேட்டிருக்கிறாங்க. ஆனா ஒளிந்து கொண்டு கேட்கிற சத்தம் தானே, ஏற்கனவே கேட்ட சத்தம் தானே. ஆண்டவர் ஒளிந்துக்க சொன்னாரா? காரணம் என்ன? தேவனுடைய பிரசன்னத்தை அவர் எப்பொழுது இழந்தார்களோ அப்பொழுதே அவர்களுக்குள்ள ஒரு பயம் வந்துடுச்சு. ஆண்டவர் போய் ஒளிஞ்சுக்கன்னு சொல்லலையே. பழைய ஏற்பாட்டிலே நம்ம பார்க்கும்போது நியாயப்பிரமாண காலத்துல ஒரு மனுஷன் யாரையாவது தவறு செய்து கொலை செய்துட்டா, அவன் அடைக்கல பட்டணத்துல போய் நுழைஞ்சிட்டா, அவன் மேல நீங்க கவனிச்சு பாத்தீங்கன்னா அவன் மேல யாரும் போய் அவனை கொலை செய்ய முடியாது. அவனை பாதுகாத்துக்குவாங்க. அவன் அடைக்கல பட்டணத்துக்கு போயிட்டு அடைக்கலம் கொடுக்கணும். அப்படிதான் கிறிஸ்துவ நாடுகளாய் இங்கிலாந்து தேசம் இருந்த பொழுது கூட அப்படிதான். அதனால தான் நீங்க நிறைய திருடனுங்க அங்க மாட்டாங்க. நாங்க எல்லாருக்கும் அடைக்கலம் கொடுக்குறோம்னு சொல்லிட்டு விஜய் மல்லையா கூட அடைக்கலம் கொடுத்துருக்குறாங்க. கவனிங்க, அந்த அடைக்கல பட்டணம்னு ஒன்று இருந்துச்சு. அப்படிதான் நீங்க கவனிச்சு பாத்தீங்கன்னா இங்க பரிசுத்த வேதாகமத்தை வாசிக்கும் பொழுது இவங்க தேவ சமூகத்தை விட்டு விலகிட்டாங்க. அப்போ ஒரு பாவம் ஒரு மனுஷனை தேவ சாயலை விட்டு தூரமா கொண்டு போயிடும். ஏற்கனவே கேட்கிற எல்லா சத்தத்தை கேட்கிறவன் தான், ஆண்டவருடைய சத்தத்தை கேட்டு பழகினவர்கள் தான். வேறு சத்தத்தை அவர்களால் கேட்டிருக்க முடியாது. 2 சத்தத்தை அவர்கள் கேட்டிருக்கிறார்கள். ஒன்று கர்த்தருடைய சத்தம், இன்னொன்று சர்பத்தினுடைய பிசாசனுடைய சத்தம். 2 சத்தத்தையும் பழகி இருக்கிறாங்க. ஆனா ஆதாமு நான் கவனிச்சேன்னா, பிசாசு ஆதாம வந்து சோதிக்க வரல. அங்க பார்க்கும்போது சர்பத்தின் வடிவில் நீங்க கவனிச்சீங்கன்னா அவன் போய் ஏவாள் இடத்துல தான் போய் பேசுறாங்க. ஆனா இங்க ஆதாம் ஒளிந்து கொண்டிருக்க காரணம் என்னன்னா, தேவ சாயலை அவன் இழந்துட்டான். நான் ஒன்னு சொல்லுவேன், என்னைக்கு நாம தேவ சாயலை இழக்கிறோமோ அன்னைக்கு எதை பார்த்தாலும் பயம் நமக்குள்ள ஏற்படும். எதை பார்த்தாலும் பயம் ஏற்படும். சில பரிசுத்தவான்கள் மரிக்கிறதை நான் பார்த்திருக்கிறேன், கேட்டிருக்கிறேன். அநேக காரியத்தை நான் படித்தும் இருக்கிறேன். அவங்க பார்க்கும்போது ஆண்டவர் வர்றாரு, நான் கடந்து போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அழகா கடந்து போயிடுவாங்க. ஆனா சிலர் பார்த்தா பயப்படுவாங்க. ஐயோ, யாரோ வராங்க, என்ன கழுத்தை பிடிக்கிறாங்க, வந்து என்ன கொடுமைப்படுத்துறாங்க அப்படின்னு வெறுக்க முடியாத காரியத்தை எல்லாம் சொல்லுவாங்க. இந்த தேவ சாயலை ஆதாம் இழந்த பிற்பாடு நீ போய் ஒளிஞ்சிக்கன்னு சொல்ல, இவனாகவே தேவ சாயலை இழந்த பிற்பாடு போய் ஒளிந்து கொள்றான். பயந்து போய் கர்த்தருடைய பிள்ளை மரங்களுக்கு பின்னாய் ஒளிந்து கொள்றான். அப்போ ஒரு மனுஷன் தேவ சாயல் எப்பொழுது இழப்பான் என்றால், அவன் பாவம் செய்யும் பொழுது தேவ சாயலை இழந்து விடுவான். நாமும் கூட நம்முடைய தாய் நம்ம பாவத்துல கர்ப்பம் தரித்தாள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனா பரிசுத்த வேதாகமம் சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனா எப்பொழுது நாம ஞானஸ்தானம் என்ற கர்த்தருடைய கட்டளைக்கு கீழ்ப்பட்டு நாம அவருடைய பிள்ளையாய் மாறினோமோ, தேவ சாயலை நீயும் நானும் பெற்றுக் கொண்டிருக்கிறோம். அல்லேலூயா. இந்த தேவ சாயலை பெற்றுக்கொண்ட நாம ஒவ்வொரு நாளும் போராடணும். அதை தக்க வைத்துக் கொள்ள போராடணும். தேவ சாயலை பெற்றுக்கொண்டோம். அதனாலதான் ஆண்டவர் சொல்றாரு, நல்ல போராட்ட கர்த்தருடைய வார்த்தை, நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன் என்று சொல்லப்பட்டிருக்கு. அப்போ போராடணும். இந்த சாயலை நாம் தக்க வைத்துக் கொள்ள போராடணும். நல்ல கவனிங்க, நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன், புலியும் சிங்கமும் ஓடும், மானும் ஓடும். மானும் ஓடிட்டே இருக்கும், புலியும் ஓடிட்டே இருக்கும். ஆனா ஒரு வித்தியாசம், புலி இறைக்காக சாப்பாட்டுக்காக ஓடும், மான் தன்னை காத்துக் கொள்கிறதுக்காக ஓடும். அல்லேலூயா. புரிஞ்சிச்சா உங்களுக்கு? புலி வந்து சாப்பாட்டுக்காக ஓடும், ஏதாவது போய் பிடிச்சு சாப்பிடலான்னு. ஒரு மான் வந்து இப்படிப்பட்ட துஷ்ட மிருகங்கிட்ட இருந்து தன்னை தப்பித்துக் கொள்கிறதுக்காக, தன்னை காத்துக் கொள்றதுக்காக ஓடும். அப்படிதான் தேவனுடைய பிள்ளைகள் தேவ சாயலை பெற்றுக்கொண்ட நாம ஓடிட்டே இருக்கணும்.
அதான் பரம அழைப்பின் பந்தய பொருளுக்காய் லக்கை நோக்கி ஓடுறவன் மேலதான் பார்த்து ஓடணும், பூமியை பார்த்து ஓடக்கூடாது. ஓட்டப்பந்தயம் ஓடுறவங்க கவனிச்சு பாருங்க, என்னைக்காவது கீழே பார்த்துன்னு ஓடுறாங்களா? மேலே பார்த்து தான் ஓடுவாங்க. கீழே பார்த்தாக்கா அவங்களால ஓட முடியாது. நாமும் நம்ம சுற்றி இருக்கிற பாரத்தை பார்த்து நம்ம ஓடக்கூடாது. கர்த்தரை மேல பார்த்து ஓடனா, கர்த்தரை பார்த்து நம்முடைய வாழ்க்கையில ஓடணும். உங்களுடைய வாழ்க்கை, உங்களுடைய எதிர்கால படிப்பு, எதிர்கால திட்டங்கள், எதிர்கால செயல்பாடுகள் எல்லாம் கர்த்தரை சார்ந்து அவருக்குள்ள நீங்க ஓடிட்டே இருங்க. இன்னைக்கு இல்ல நாளைக்கு கர்த்தர் உங்க வாழ்க்கையில ஜெயத்தை கொடுக்கவே கொடுப்பார். ஒரு நாள் நீங்க தோத்து போக மாட்டீங்க. கர்த்தருடைய பிள்ளைங்களை நீங்க தோத்து போக மாட்டீங்க. அவரை சார்ந்து நீங்க ஓடும் பொழுது ஒரு நாளும் தோத்து போக மாட்டீங்க. ஒரு நாளும் ஒரு வேலையும் மற்றவர்களுக்கு முன்பாக அவமானமா இருக்கவும் மாட்டீங்க. கர்த்தர் உங்களை உயர்த்தவே உயர்த்துவார். அவரை பார்த்து ஓடுங்க. ஓட்டப்பந்தயம் ஓடுகிறவன் அவரை பார்த்தே ஓடணும். மேல பார்த்தான் ஓடணும், கீழே பார்க்க கூடாது. உலகத்தின் காரியத்தை பார்க்க கூடாது. தோற்று போனவங்களை பார்க்க கூடாது, ஜெயம் பெற்றவங்களை பார்க்கணும். அல்லேலூயா. நிறைய நேரங்களில் தோத்து போனவங்களை பார்க்க கூடாது, ஜெயம் பெற்றவங்களை பார்க்கணும். ஆனா பைபிள்ல தோத்து போனவங்களையும் சொல்லப்பட்டிருக்குது, தோற்றவர்களையும் எழுதி வைக்கிறது, ஜெயம் பெற்றவர்களையும் எழுதி வச்சிருக்குது. சாலமோன் தோற்று போனவன், அவன் பேரை எழுதி வச்சிருக்குது. சிம்சோன் தோற்று போனவர், அவருடைய பெயரை எழுதி வைக்கப்பட்டிருக்கிறது. அநேக ஜெயம் பெற்ற அநேக பரிசுத்தமுடைய பெயர், தாவீது ஜெயம் பெற்றவன், அவனுடைய பெயர் எழுதப்பட்டிருக்கிறது. சவுல் தோற்று போனவன், அவனுடைய பெயர் எழுதப்பட்டிருக்கிறது. கிதியோன் ஜெயம் பெற்றவர், அவருடைய பெயர் எழுதப்பட்டிருக்கிறது. ஏன் தெரியுமா? தோற்றவிடத்திலிருந்து பாடத்தையும் வெற்றி பெற்றவிடத்திலிருந்து பாடத்தையும் நாம் கற்றுக்கொள்ளணும். ஒருத்தர் தோத்தாங்கன்னா ஏன் தோத்தான், அவன் எதற்காக தோற்றான், அது நமக்கு ஒரு லெசன். அதனால தான் ஆண்டவர் எழுதி வச்சிருக்க. அதனால தான் இது பேர் சத்திய வேதம். அது யாரா இருந்தாலும் அவங்க தவற சுட்டி காண்பிக்கிற புத்தகம். அதே நேரத்தில் ஜெயம் பெற்றவர்கள் இருக்கிறாங்க. அந்த ஜெயம் பெற்றவங்க அவங்க எப்படி ஜெயம் பெற்றாங்க என்றத எழுதப்பட்டிருக்குது பாருங்க, அதை நம்ம அறிந்து கொள்ளணும். அதனால் கர்த்தருடைய பிள்ளைகளை, அவன் ஆதாம் ஒளிந்து கொண்டிருந்தான். தேவ சாயலை பெற்றுக்கொண்டு தேவனோடு சஞ்சரித்துக் கொண்டிருந்த ஆதாம் தேவ சாயலை இழந்த பிற்பாடு, ஆண்டவர் என் சாயலை நீ இழந்துட்டேன்னா என் சமூகத்தை நீ வரக்கூடாதுன்னு சொல்லல, அவனாகவே செய்யறாத. யோசிச்சு பாருங்க. நிறைய பேர் சொல்லுவாங்க, என் முகத்திலேயே முழிக்காத அப்படின்னு சொல்றாங்க. அப்படியே ஆண்டவர் சொல்லிட்டாருப்பா, நீ பாவம் செஞ்சிட்டப்பா, என் முகத்திலேயே முழிக்காதன்னு சொல்றாரா? இல்லையே. கர்த்தர் என்ன சொல்ற? எதுவும் சொல்லல. அவர் எப்போ வழக்கம் போல அவர் வராரு. ஒருவேளை நீங்க யூகிக்கலாம், ஏன் ஆண்டவருக்கு இது தெரியாதா? கட்டாயம் தெரிஞ்சிருக்கும். கர்த்தருக்கு அறியாத ஒரு காரியமும் நடக்கிறதுக்கான வாய்ப்பே கிடையாது. என்னைக்கு ஆண்டவர் அந்த கனியை விலக்கி வச்சாரோ அன்னைக்கே தெரியும் கீழ்ப்படியாம போவாங்கன்னு தெரியும். அதனால்தான் நீங்க கவனிச்சு பாருங்க, ஏற்கனவே அங்க ஒரு பலியிட்டு அவங்க நிர்வாணியா இருக்கிறத கண்டு தோல் உடையை அவர்களுக்கு கொடுத்தாருன்னு சொல்லி பார்க்கிறோம். அவங்க நிர்வாணத்தை கர்த்தர் மூடினாரு. பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கு கூட நாம் கர்த்தருடைய சமூகத்தில் வந்திருக்கிறோம். தேவ சாயலோடு இருந்தா உங்களால எல்லாத்தையும் மேற்கொள்ள முடியும். உடைய படிப்பின் காரியத்தை மேற்கொள்ள முடியும். பயம் எப்பொழுது வரும்? பிசாசு, நான் அதான் சொல்லுவேன், எப்பொழுதும் பிசாசு இயேசுவின் ரத்தத்தால கழுவப்பட்ட பிள்ளைகளை நேரடியாய் தாக்கவே முடியாது. அது தெரியுமா உங்களுக்கு? டைரக்டா உங்க இடத்துல வரவே முடியாது. யாரா இருக்கட்டும், நீங்க எல்லாமே சபையில உட்கார்ந்து கொண்டிருக்கிற அத்தனை பேரிடத்திலையும் பிசாசு டைரக்டா வரவே முடியாது. ஏன்னா இயேசுவின் ரத்தம் நம்ம பாதுகாத்து கொண்டிருக்குது. என்னைக்கு நம்ம இயேசு கிறிஸ்துடைய பிள்ளையா மாறி இருக்கிறோமோ அன்னைக்கே ஆண்டவர் நமக்கான ஏஞ்சலை கர்த்தர் வச்சிருக்கிறார். எனக்கான ஏஞ்சல் உண்டு. அதுதான் பங்கார்பேட்டுக்கு ஒரு முறை ஊழியத்துக்கு நான் போயிருந்தேன். அப்போ பங்கார்பேட்டில் நிறைய ஊழியம் செய்வேன். அப்போ ஊழியத்துக்காக நான் போயிட்டு இருக்கிற அந்த நேரத்தில் கவனிங்க, அப்போ ஊழியத்துக்காக நான் போயிட்டு இருக்கும்பொழுது தேசல்லி கிட்ட ஒரு டெம்பிள், இந்து டெம்பிள் இருக்கும். அங்க நான் வண்டியில போயிட்டு இருக்கிறேன். அது இன்னும் கூட என்னால நினைச்சு பார்க்க முடியல. எங்கேயாவது நீங்க பாருங்க, சடனா ஒரு பஸ்ஸும் ஒரு லாரியும் வந்துடுச்சு. ஒரு லாரி வருகிற அந்த நேரத்துல நான் வண்டியில நேரம் ஆயிடுச்சேன்னு சொல்லிட்டு ஃபாஸ்டா தான் போயின்னு இருக்கிறேன்.
அங்கே ஒரு சர்ச்சில் பேசணுன்றதுக்காக போயிட்டு இருக்கிறேன். நேரம் ஆயிடுச்சு. இங்கே சர்ச் முடிச்சுட்டு நான் அங்கே போயின்னு பிரசங்கம் பண்ணுறதுக்காக. போய் இப்படி கையை எதிரில் ஒரு லாரி வருது, இந்த பக்கத்தில் ஒரு லாரி வருது, எதிரில் ஒரு பஸ் வந்துட்டு, பஸ் இந்த பக்கம் இருக்குது, லாரி வந்துட்டு இருக்குது. லாரி வர்ற ஸ்பீட்ல வந்துட்டு இருக்கிறத போய் யாருன்னா கை வைக்குவாங்களா? ஒருவேளை நம்ம எழுந்துதான் ஓடணும்னு நினைப்போம். நான் என்ன, எனக்கே தெரியாத கரத்தை மாத்திரம் அப்படி வச்சேன், அவ்வளவுதான். எங்கேயோ போய் தூரப்பத்துல போய் விழுந்து இருக்கிறேன். ஒரு சின்ன கீறல் கூட இல்லாதபடி கர்த்தர் பாதுகாத்தார். போய் அன்னைக்கு ஊழியத்தை முடிச்சுட்டேன். நினைச்சு பார்க்கறான், அந்த சாமி, அந்த கோயில் இருக்கிறவங்க வராரு, சாமியார் வராரு, சொல்றாரு, நிம் தேவரே நிம்மன்னு காப்பாடித்தாரு. அது ஜீசஸ் லவ்ஸ் யூன்னு இந்த வண்டியில போட்டிருப்பேன். நிம் தேவரே ನಿಮ್ಮನ್ನು ಕಾಪಾಡಿದ್ದಾರೆ. ಅವ್ರು சொல்றாரு, ಇಲ್ಲಿ ಆಕ್ಸಿಡೆಂಟ್ ಆಗಿರುವವರಿಗೆ ಕೈ ಕಾಲು ಒಡೆದೋಗಿದೆ ಅಥವಾ ತೀರು ಹೋಗಿದ್ದಾರೆ, ಎಲ್ಲ ತೀರು ಹೋದರೆ ಜಾಸ್ತಿ ಇಲ್ಲಿ. ಅರೆ ನಿಮ್ಗೆ ಏನೂ ಆಗಿಲ್ಲ, ಇಷ್ಟು ವೇಗವಾಗಿ ಬಂತು ಗಾಡಿ. அப்போ கவனிங்க, அதை நான் சொல்லுவேன், நமக்கு தெரியாது, நம்முடைய கண்களுக்கு தெரியாது. ஆனா என்னைக்கு நம்ம ஆண்டவருடைய பிள்ளையா மாறணுமோ நமக்கு ஒரு தூதனை கர்த்தர் வச்சிருக்கிறார். அல்லேலூயா. நமக்கான தூதரை கர்த்தர் வச்சிருக்காங்க. அந்த தூதருக்கு என்ன பண்றாங்கன்னா அவங்க டியூட்டியை அவங்க பார்த்துட்டே இருக்கிறாங்க. அதனால பயம் நம்முடைய வாழ்க்கையில எப்போ வரும்னா, ஆண்டவருடைய பிள்ளைங்க கூடிய வாழ்க்கையில நீங்க பார்க்கும் பொழுது அவங்களுக்கு பிசாசு நேரடியா வந்து தாக்க முடியாது. முதலாவது ஒரு பயத்தை உண்டு பண்ணுவான். ஒரு பயம் வரும், இது நம்மால முடியாது, இது ஆகாது, இதுல இருந்து நம்மால வெளிப்பட முடியாது என்ற ஒரு பயத்தை தற்காலிகமா உருவாக்குவான். அந்த பயம் நமக்குள்ள வரும்பொழுது கர்த்தரை தேடுறதை விட்டுடுவோம், ஜெபிக்கிறதை விட்டுடுவோம். அந்த பயம் வரும்போது என்ன பண்ணுவோம், எல்லாத்துலயும் நம்மளால ஒன்றும் பண்ண முடியாது. இல்ல உன்னை குறிச்சு ஒரு பர்பஸ் இருக்குது கர்த்தருக்கு, உன்னை குறிச்சு ஒரு திட்டம் இருக்குது கர்த்தருக்கு, உன்னை உயர்த்துகிறதுக்கான ஒரு காரியம் இருக்கு. சும்மா ஆண்டவர் ஆதாம ஏவாளையும் ஆண்டவராகிய தேவன் பூமியில பெருக்கல, அவங்கள போல ஒரு சந்ததி, ஒரு பரிசுத்த சந்ததி தேவ சாயலாய் உருவாக்க வேண்டும் என்பதற்காகத்தான் ஆண்டவராகிய தேவன் வச்சாரு. அப்போ இந்த பூமியில நீ பிறந்ததற்கான ஒரு காரணம் இருக்குது. எத்தனை ஆபத்து, நாசம், மோசம், பொல்லாப்பு, விபத்து இவைகள் எல்லாம் நீ மேற்கொள்ள ஆண்டவர் உனக்கு அனுக்கிரகம் செய்ய காரணம் என்ன? உன்னை கொண்டு கர்த்தர் ஒரு திட்டத்தை வகுத்திருக்கிறார். அந்த திட்டங்களை கர்த்தர் செயல்படுத்துவார். நீ கர்த்தருடைய பிள்ளைகளை கரத்தை தட்டி அந்த திட்டங்கள் உன் வாழ்க்கையில செயல்படுத்துவார் கர்த்தர். அதனால பயப்படாத, எந்த காரியத்தை கொடுத்தும் பயப்படாத. என் எதிர்காலம் என்ன ஆகும்னு சொல்லி பயப்படாது. என் காலங்கள் உங்களுடைய கரத்தில் அல்லவோ இருக்குது. நீங்க சொல்லுங்க, என் ஃபியூச்சர் உங்க ஹேண்ட்ல இருக்கு, உங்க கையில இருக்குது சாமி. என் எதிர்காலம் உன் கையில இருக்குதுப்பா. ஆண்டவர், என் எதிர்காலம் உன் கையில் இருக்குது, ஏன் கவலைப்படணும்? அப்பா கூட ஃபீஸ் கட்ட முடியாத போயிடும். ஆனா பரலோகத்தின் தேவனால எல்லாவற்றையும் நீ சாதிக்க வைக்க கர்த்தரால முடியும். அதனால அவரை சார்ந்திருங்க. பயம், ஆதாம் பயந்ததுனால அவன் தேவ சமூகத்தை விட்டு ஒளிந்து கொண்டான். இந்த பயம் எங்கிருந்து வருது? தேவ சாயலை இழக்கும் போது வருது. அதனால எச்சரிக்கையா இருங்க, தேவ சாயலை நான் இழக்கக்கூடாது. அதான் தாவீது, சுத்த இருதயத்தினிலே சிருஷ்டிகரியும் நிலைவரமான ஆவி எனக்கு தாரும், உம்முடைய சமூகத்தை விட்டு என்ன தள்ளாதிரும் என்று சொல்லி 51ஆம் சங்கீதத்தில் சொல்றாரு இல்லையா? அந்த சுத்த இருதயம் என்ன இமேஜ்? ஆண்டவரே உம்மை போல நான் இருக்கணும் ஆண்டவர், எந்த சூழ்நிலையும் அரசாங்கமே போனா கூட பரவாயில்ல, ஆனா உம்மை போல நான் இருக்கிறேன் பாரு, அதை மாத்திரம் நான் இழக்க கூடாதுன்னு சொல்லி அவன் வேண்டுதல் செய்யறான். சரி, இன்னொரு காரியத்தை பார்த்து நான் முடிக்கலாம், நேரம் ஆயிடுச்சு, இதுவே நேரம் ஆயிடுச்சு. யாத்ராகமம் 34ஆம் அதிகாரம், எக்ஸடஸ் சாப்டர் 34. எக்ஸடஸ் சாப்டர் 34ல ஒரு வசனத்தை நாம் வாசிக்கலாம். 29ஆம் வசனம், 34, 29. மோசே சாட்சியின் பலகைகள் 2ஐயும் தன் கையில எடுத்துக்கொண்டு சீனாய் மலையிலிருந்து இறங்குற போது தன்னோடு அவர் பேசினதுனாலே தன் முகம் பிரகாசிக்கிறதை அவன் அறியாதிருந்தான். ஆரோனும்
இஸ்ரவேல் புத்திரர் எல்லோரும் மோசையை பார்க்கும் பொழுது அவன் முகம் பிரகாசிக்கிறதை கண்டு அவன் சமீபத்தில் சேர பயந்தார்கள். பாருங்க, இங்க ஒரு பயம் வருது. அங்க தேவ சாயலை இழந்ததுனால பயந்து போய் அந்த இமேஜை இழந்ததுனால ஒளிஞ்சு நிற்கிறான். இப்ப மோசே போய் ஆண்டவர் சொல்றார், காலையில் ஆயத்தமாகிய சமூகத்துல வந்து நில்லு. அவன் போய் நிக்கிறாரு, ஜெபம் பண்றாரு. காலையில இறங்கி வரும்போது அவருடைய முக ரூபத்தை கண்டு பயந்தாங்களாம். தேவ சாயலை கண்டா, உன்னை கண்டா பயப்படுவாங்க தெரியுங்களா? கண்டா பயப்படுவாங்க. நம்ம தேவ சாயலோடு இருந்தா பயப்படுவாங்க. இது நடக்கும். நான் ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட பொழுது சிஎஸ்ஐ சபையில ஃபர்ஸ்ட் ஒரு யூத் மீட்டிங்காக போறேன். ஒசூர்ல ஒரு யூத் மீட்டிங். இப்போ இருக்கிற மாதிரி ஒசூர் இல்லை, அப்போ ஒரு சின்ன ஊரா இருந்துச்சு ஒசூர். அப்போ ஒசூருக்கு போகும்பொழுது அங்கே நைட்டெல்லாம் சில நிறைய காரியங்கள் இருக்கும். அந்த காரியங்கள் எல்லாம் ராத்திரியில் ஒரு ஷோ மூலியமா ஆண்டவரை பற்றி சொல்லுவாங்க. ஒரு யங்ஸ்டர்ஸுங்களை கூடிய வீடியோங்கெல்லாம் போட்டு காமிச்சாங்க. காலையில் நம்ம பார்க்கும் பொழுது நிறைய காரியம் ஆண்டவரை பற்றி சொல்லுவாங்க. அதெல்லாம் டீச்சிங்ஸ் எல்லாம் இருக்கும். அதெல்லாம் முடிச்சுட்ட பிற்பாடு ஈவினிங் ஒரு 2 hours பிரேக் இருக்கும், ஒரு 4 to 6. அப்போ சரி, எனக்கு அப்போதுலேருந்தே ஒரு பழக்கம், நான் ரட்சிக்கப்பட்ட நாளிலிருந்து ஒரு பழக்கம். எங்கே நான் எந்த ஊருக்கு முதல் முறையாக போனாலும் அப்படி சும்மா ஒரு ரவுண்ட் அடிப்பேன், அப்படி ஜெபம் பண்ணே போவேன். ஒருவேளை காரில் நான் பிரயாணம் பண்ணும்பொழுது கூட புதுசாக ஒரு ஊருக்கு போகிறேன்னா அந்த ஊரை ரட்சிய ஆண்டவரேன்னு சொல்லிட்டு ஜெபம் பண்ணிட்டு போயிடுவேன். மறுபடியும் அந்த ஊருக்கிட்ட வருமோ வரமாட்டோமோ தெரியாது, அந்த ஜபத்தை பண்ணிட்டு போயினே இருப்பேன். ஒருவேளை நான் தனியாக எங்கேயா பிராணம் ட்ராவல் பண்ணும்பொழுது கூட ரோட்டில் யாரோ போயிருந்தாங்கன்னா கையை உயர்த்துவோம், அவங்களை ரட்சிய ஆண்டவர்னு சொல்லி ஜெபம் பண்ணே போவேன். அப்போ கவனிங்க, கர்த்தருடைய வார்த்தையை நாம் வாசிக்கும் பொழுது இந்த சம்பவங்கள் எல்லாம் நம்ம பார்க்கும்பொழுது, மோசே உடைய காரியத்தில் நாம் பார்க்கும் பொழுது அவனுடைய சாயல் அவனை கண்டு பயப்படுறாங்க. அந்த ஒசூர்ல நான் போயிட்டு அந்த 4 மணிக்கு கொஞ்ச நேரம் போயிட்டு வெளியில போயிட்டு அப்படியே ஜெபம் பண்ணே போயிருக்கும் போது பார்த்தா ஒரு பைத்தியம் பிடிச்ச ஒரு அம்மா அந்த பக்கம் போனா எல்லாரும் தூரம் ஒதுக்கி போறாங்க, கத்துது அந்த அம்மா. நான் போகும்போது நாங்க போயினே இருக்கிறோம், நாங்க ஒன்றும் ஜெபம் பண்ணல, எதுவுமே பண்ணலங்க. ஜெபம் அப்படியே நாங்க போய் நிற்கிறோம், சோத்திரம் பண்ண அப்படியே. இப்போ எதுக்கும் அவங்களுக்கு போய் அவங்க தலைமையில கை வச்சு எதுவும் ஜெபிக்கல, ஒன்றும் இல்லை. ஆனா என்னை விட்டுடு, நெருப்பை என் மேல போடாத, என்னை விட்டுடுன்னு தெலுங்கு, தமிழ், கன்னடா 3 லாங்குவேஜும் பேசுறாங்க. ஒரு ஜனமே கூடிடுச்சாங்க. என்னை விட்டுடு எதுக்கும் புரிஞ்சுக்கிற அறிவு இல்லை. அப்புறம் தான் யோசிச்சோம். அப்புறம் பார்த்தா நம்மக்காக ஜெபம் பண்ண பிற்பாடு அவங்க தெளிவடைஞ்சாங்க. ஆனா அப்ப அது புரிஞ்சுக்க முடியல. என்ன காரணம்? தேவ சாயல் இருக்கிறதை, நமக்குள் இருக்கிறதை புறஜாதியர்கள் காணும் பொழுது பயம் அவர்களுக்குள்ளே உண்டாகும். அல்லேலூயா. இங்க கவனிச்சு பாருங்க, இவங்களும் டிராவல் பண்றாங்க, இவங்களும் ஞானஸ்தானத்துக்கு ஒப்பனையான செங்கடலை கடந்தவங்க தான். ஆனா எந்த ஒரு தேவ பிள்ளை தேவனோடு தொடர்பில் இருக்கிறானோ அவன் தேவ சாயலாய் மாறுவான். இப்போ ஆதாம் தேவ சாயலை இழந்ததுனால ஒளிந்து கொண்டிருக்கிறான். மோசே தேவ சாயலை பெற்றுக்கொண்டு அவர் மலையை விட்டு கீழே இறங்கி வந்த பொழுது அதை கண்டு ஜனங்க பயந்தாங்களாம். இது புதிய ஏற்பாட்டிலும் ஒரு சம்பவம் சொல்லப்பட்டிருக்கும். மார்க் 9ஆம் அதிகாரம் நினைக்கிறேன். ஒரு அப்பாவுடைய பிள்ளை அவன் தீயிலும் தண்ணீர்லையும் விழுந்துறான். இல்ல கல்லறை பிரேத அவன் கட்டி சங்கிலியில கட்டி வச்சிருக்கிறாங்க. அவனுடைய சுகமாக அவன் போய் இயேசுவே எனக்கும் உமக்கு என்னன்னு சொல்லி கேட்கிறான். ஆண்டவர் அவனை சுகமாக்குறாரு. அந்த பக்கத்துல யாருமே போக முடியாதான், யாரும் போக முடியாது, அந்த பக்கத்திலே யாரும் போக முடியாது. அவ்வளவு பயம். ஏன்னா பிசாசு பிடிச்சவன். யாருன்னா கவனிங்க, நான் கூட பாத்துக்கிறேன். நிறைய வீட்டில் போய் ஜெபம் பண்ணா பிசாசு ஆடுதுன்னு வச்சுங்களேன், கதவு திறந்து விட்டுருவாங்க, ஜன்னல் திறந்து விட்டுருவாங்க. ஏன்னா பிசாசு கதவு வழியா வர்றதாகவும் ஜன்னல் வழியா ஓடி போன்றதுக்கு கதவு திறந்து விட்டுருவாங்க, இல்ல ஜன்னல் திறந்து விட்டுருவாங்க.
இங்க கூட இப்ப ஜெபம் பண்ணுகிறேன்னு வச்சுங்க, யார் மேல பிசாசு இருக்குது, யார் மேல பிசாசு இல்ல, அந்த கண்ணோட்டத்தில் பாக்குறோமா, ஜெபம் பண்ணி கீழே விழுந்தாங்கன்னு வச்சுங்களேன், பின்னாடி இருக்கிறவங்க அப்படியே யூட்டன் அடிப்பாங்க. நான் இங்க தான் உட்காந்து ஜெபம் பண்றேன். இங்க ஜெபம் பண்ணும்போது நீங்க பாத்தீங்கன்னா, இங்க உட்காந்து ஜெபம் பண்றேன்னா, இங்க ஜனங்க பின்னாடி எல்லாம் இருப்பாங்க. இவங்க கீழே விழுந்தவனையும் அந்த பின்னாடி இருக்கிறாங்க பாருங்க, இப்படியும் இப்படியும் போயிடுவாங்க, தனியா இருக்குவாங்க. என்னன்னா அது அப்படியே நம்மள வந்துட்டா எப்படி இல்ல. கர்த்தருடைய பிள்ளைகளே, நல்லா கவனிங்க. தேவ சாயலை நாம் பெற்றுக்கொள்வோம்னு சொன்னா, அந்த தேவ சாயல் எப்படி தெரியுங்களா, நாம் மற்றவங்க கண்டும் பயப்படுவாங்க. அந்த 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 ஒரு ஒரு மனுஷன் கூட பிசாசினால் பிடிக்கப்பட்டிருக்கிறான். நேரம் இல்லாத நான் சொல்லிட்டே போறேன். அவன் குணமாயிடுச்சு, இப்ப சுகம் ஆயிடுச்சு. அவன் இயேசுவிடத்துல உட்கார்ந்து கொண்டிருக்கிறத பார்த்து பயந்தாங்களாம். இது அந்த வசனத்தை வாசித்தா நல்லா இருக்குன்னு நினைக்கிறேன். அது சொல்லிட்டு நான் முடிக்கிறேன். அது நான் இன்னும் சொல்றேன் நான், ஏன்னா சடனாக எடுக்க முடியல. அது அது வேதத்தில் நான் பார்க்கும்பொழுது அங்கு சொல்லப்பட்டிருக்கும். இப்போ அவன் ஆண்டவருடைய சமூகத்தில் உட்கார்ந்துட்டு இருக்கிறான். உட்கார்ந்து இருக்கிறத பார்த்து ஜனங்க பயந்தாங்களாம். என்ன காரணம்? முன்னாடி தேவ சாயலை இழந்து பிசாசுடைய மகனாக இருந்த போதும் ஜனங்க பயந்தாங்க. இப்போ தேவ சாயலை பெற்றுக்கொண்ட பிற்பாடு கூட கர்த்தருடைய பிள்ளைகளே ஒரு சிலர் பயப்படுவ 5:15ங்களா? வாசி. மார்க் 5:15. இயேசுவிடத்துல லேகியன் பிசாசுகள் பிடித்திருந்து வஸ்திரம் தரித்து உட்கார்ந்து புத்தி தெளிந்திருக்கதை கண்டு பயந்தார்கள். நீங்க மேல வாசித்தீங்கன்னா அங்கேயும் பயப்படுறாங்க. அங்க நீங்க பார்க்கும்பொழுது ஒருத்தரும் அவங்க முன்னாடி போக முடியாதுன்னு 4வது வசனத்தை சொல்லப்பட்டிருக்குது. அப்படிப்பட்டவன் இங்க ஆண்டவருடைய சமூகத்தில் உட்கார்ந்து இருக்கிறத பார்த்து பயந்தாங்களாம். ஏன் தெரியுமா? ஆண்டவருடைய சாயல் அவனுக்குள்ள வந்துருச்சு. கர்த்தருடைய அந்த இமேஜ் அவனுக்குள்ள வந்துருச்சு. உட்கார்ந்தான் பாருங்க. அவனுக்குள்ள வந்ததுனால அவனை கண்டு பயந்தாங்களாம். நீங்க நம்ம கண்டு கூட பயப்படுவாங்க ஜனங்க. ஏன்னா தேவ சாயலோடு நாம் இருக்கும் பொழுது, கர்த்தருடைய சாயலோடு நாம் இருக்கும் பொழுது மற்றவர் நம்மை கண்டு பயப்படுற பயத்தை கர்த்தர் உண்டு பண்ணுவார். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். நீங்களும் தேவ சாயலோடு இருங்க. தேவ சாயலை இழக்காதீங்க. எந்த சூழ்நிலையிலும் எதை இழந்தாலும் தேவ சாயலை இழக்காதீங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். கண்களை மூடி நாம்